மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம தெற்குவாச பாலம் தெற்குவாச பாலம் மரியாதைக்குரிய நம்ம அமைச்சர் அவர்கள் முதல் பட்ஜெட்லேயே அதை அறிவிச்சார்கள். தெற்குவாச பாலம் சேவிலா நம்ம தெற்குவாசம் நெல்லுப்பேட்டையில தெற்குவாசலுக்கு அந்த பாலம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போற பாலம் அண்ணன் செஞ்சு தரேன்னு சொன்னீங்க. அது எந்த வகையில் முடியும்? மாண்புமிகு தெற்குவாச பாலம் எப்ப செய்து தரும்படி கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிற அந்த பாலம் என்பது இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பாலம்தான். ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால், அறிவிச்ச பிற்பாடு நாங்கள் நேரடியாக போய் அந்த பார்க்குற பொழுது பல கட்டடங்களை இடிக்க வேண்டிய நிலைகள், பல கோடி ரூபாய் பணம் எல்லைக்காக செய்ய வேண்டிய ஒரு நிலை. அதன் மூலமாக அரசின் மீது ஒரு பெரிய விமர்சனம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலாம் இருந்தது. அதனால் அமைச்சர் அவர்களும் அதே போன்று நம்முடைய அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நண்பர் கோ தளபதி அவர்களும் அழைத்து கொண்டு பார்க்கிற பொழுது என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதனால் விமர்சனம் வரும், ஆக நேரடியாக இந்த பாலத்தை போட வேண்டாம், எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்குதோ அங்கே மட்டும் இந்த உயர்மட்ட பாலத்தை போடலாம். ஒன்று. இன்னொன்று, தேரோடு வீதி, நாங்கள் போட்ட பாலம் தேரோடு வீதியில் போகிறதால ஆன்மீக பெருமக்கள் வருத்தப்படுவாங்க. அதனால் தேரோடும் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போ ஒரு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்குதோ அந்த இடத்துல மாத்திரம் பாலத்தை ஏற்றி இறக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வு முடிந்தவுடனே டிபிஆர் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று பணம் பெற்று அந்த குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் அந்த பாலம் கட்டப்படும்.